மகாராஜா, அம்மா மோர் சாப்பிட்டுட்டு போப்பா. காலங்காத்தால எங்க அம்மா கையால மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு போனேன்னா போற கேஸ் எல்லாம் சக்சஸ் தான். வரமா சீக்கிரம் வந்துரு. எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது, நிறைய வேலை இருக்கு. மகராஜன், அந்த 3 பயங்கர கொலைகாரர்களை பத்தி மேல மேல ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. இதை நாம உடனடியா கவனிக்கலன்னா பிரச்சனை அசம்பிளி வரைக்கும் போயிட்டு போல இருக்கு. இந்த கேஸ்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் சீரியஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் அவங்கள சுத்திட்டு இருந்தா அவங்க என்னையே சுத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிச்சிடறேன் சார். அர்ஜுன் தாஸ் இவன் பல பெயர்களை வைத்துக் கொண்டு கடத்தலும் கொலையும் கொள்ளையும் செய்பவன். ஆட்களை அடித்து துன்புறுத்தி சுட்டுக் கொல்லுவான். சுராஜ் இவன் ஒரு பயங்கர பெண்வெறியன். கலையிலே ஆசை இருந்தாலும் கொலையிலும் கொள்ளையிலும் இவன் ஒரு மிருகம். மார்டின் இவன் ஒரு மிருகத்தனமான கேடி. கத்தியால் குத்தி ஆட்களை சித்திரவதை செய்து கொள்ளையடிப்பது இவனுக்கு பொழுதுபோக்கு. மகாராஜன், நீங்க தேடுற 3 ஆட்களும் மாவலிபுரம் பக்கத்துல முனியப்ப கரண்ட்ல விழுந்திருக்காங்க. உடனே வந்தீங்கன்னா நீங்க பிடிச்சிடலாம். யார் பேசுறது? பேர சொன்னா என் உயிருக்கு ஆபத்து சார். சீக்கிரம் வந்தா நல்லது. வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு சந்தேகம். அதாவது முன்ன நாங்க பிடிக்கிறதா இல்ல எங்களை நீ பிடிக்கிறதா? இப்போ நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு உன்னை அணுவணுவா சித்திரவதை பண்ணாம அனுப்ப மாட்டோம். போலீஸ்காரனா கொக்கா அசதிங்க சுட்டு போசிக்கப்படுவேன். கழுகி போகிறவங்க பல குற்றங்களில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் வரை தலைமறைவாகி இருந்த அர்ஜுன் தாஸ், மார்டின், சுராஜ் ஆகியோரை இந்த நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கிறது. இபிகோ 302வது செக்ஷன் படி மூவருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது. இவர்களை பிடிப்பதில் தன் திறமையை காட்டிய போலீஸ் அதிகாரி மகராஜனை இந்த நீதிமன்றம் மனமாற பாராட்டுகிறது. போடு, அப்படி போடு. என்ன பத்தி சொன்னாங்களா? தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி மரியாதை தான். வா வா, வலது காலு வலது காலு. ஆளு அதுல முக்கியமான சாமான்களா டிக்கியில இருக்க, எடுத்துக்கிட்டு வா.
திங்கிற சாமா இங்கே தின்னுடாத, உள்ள வா தர்றேன். அம்மா, சிங்கம்பட்டி மாமா வர்றாங்க. வாங்கண்ணா. அம்மாடி அன்னபூரணி, சௌக்கியமா இருக்கிறியா? வாடா கண்ணு. ஆ, எங்கண்ணா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன பொண்ணுங்க பெங்களூர் போயிருக்கா. 3 மணி பஸ்ஸுக்கு வந்து இங்க குதிச்சிருவா. என்ன மாமா, பாத்திர ஊர்வலமா? ஆமா, அதிரசம், லட்டு, சிலேபி, சீடை, முறுக்கு எல்லாம் தீபாவளி பலகாரமா? தீபாவளிக்கு மாத்திரமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்துல செஞ்சிருக்கேன். மாப்பிள்ளையாரு? கொன்னுடுவேன். இந்த தடவை உங்களை லேசில விட்டுட்டு போறதா இல்ல. என் 2 பொண்ணையும் உங்க தலையில கட்டி வச்சுட்டு தான் போக போறேன். ஒண்ணு இருந்தாலே கஷ்டம், 2 ரொம்ப ட்ரபிள் மாமா. நீங்க போலீஸ்காரராச்சே, லத்தி இருக்க சமாளிங்க. உங்க பரம்பரையே ரெட்ட குதிரை ஓட்டுனவங்க தானே. ஏன் அன்னபூரணி? நீங்க ஒண்ணுண்ணா, சின்ன குழந்தைங்கிட்ட எதை பேசுறது இல்லையா? நீ ஒரு குழந்தை, அவரா குழந்தை? சவு முட்டாய் திங்கிற வயசா? இந்த தடவை மாப்பிளை மறுத்தா என் பொண்ணு 2ஐயும் போலீஸ்ல சேர்த்துருவேன். சேர்த்துட்டா? அவர்தான் பெரிய போலீஸ் அதிகாரி ஆச்சே, அவருக்கு கீழே 2 பொண்ணு வேலை செய்யட்டும். ஆமா, எங்க மாப்பிளைய காணோம்? டியூட்டி போயிட்டாரா? உங்க பொண்ணு சேர்ந்துதான் போயிருக்கா டியூட்டிக்கு. என் பொண்ணுமா? 2 பேரும் ஸ்வீட்டை கடிக்க போயிட்டாங்களா? கடிக்கட்டு நல்லா கடிப்பாங்க. குடுமா, உங்க எல்லாத்துக்கும் 2 நாளைக்கு லீவு. தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுங்க. பட்டாசையும் சேர்த்து கூட. பட்டாசை பார்த்து வெடிங்க. வணக்கம்மா. அடடே, வாங்க சிங்கம்பட்டியா. வாங்க டிஐஜி சார். தீபாவளிக்கு தீபாவளி தான் பார்க்க முடியுது. நீங்களே இந்த வீட்டுக்கு தீபாவளிக்கு தீபாவளி தானே வர்றீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டுல உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகம். நீங்க அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரன், நான் கூட பிறக்காத சகோதரன். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்வுக்கு காரணமே பெரியவர் சத்யேந்திர ராஜபூபதி தானே. அதையெல்லாம் இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஐம் சாரி அம்மா. என்னுடைய இந்த வருஷத்து கோட்டா இதோ, இது உனக்கு, இது உன் மனைவிக்கு. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். எப்ப மகராஜன், இந்த வருஷம் கூட உன் தங்கச்சி காயத்ரி தீபாவளிக்கு லண்டன்ல இருந்து வரலையா? சாரி அங்கிள், எவ்வளவு நாளானாலும் சரி, படிப்பு முடிகிற வரைக்கும் இந்தியாவுக்கு வரக்கூடாது, அம்மாவோட டங்கான்ல பேசக்கூடாது, லெட்டர் போடக்கூடாதுன்னு காயத்ரிக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்கு. கண்டிஷன் காயத்ரிக்கு தானே, எனக்கு இல்லையே. நான் அடிக்கடி லண்டனுக்கு டெலிபோன் பண்ணி காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். வரமா? நல்லது. காலையில டிஃபனுக்கு முதலாள் நான் தான். இந்தப்பா உனக்கு வேஷ்டி சட்டை. இந்த அம்மா உனக்கு புடவை. மகராசி மகாலட்சுமி, நீ கவலைப்படாத, மாப்பிள்ளை உனக்கு புடவை கட்டி விடுவாரு. சிங்கம் பட்டி மாமா, உங்க பழக்கத்தை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? தங்கச்சி முன்னால பச்சா பேசிட்டு போறாரு. ஆமா, எனக்கு ஒண்ணு இல்லையா? வாங்க. இந்தாங்க நான் வேஷ்டி. வேட்டியா? இந்த தீபாவளிக்கு சூட்டு போடலாம்னு நான் நினைச்சேன். ஆமா, அது யாருக்கு? என் மூத்த மகனுக்கு. ஓ, மூத்தாள் மகனுக்கா? நீதான் பாசம் பாசம்னு அலையிற. அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, நீ செத்தியா பொழைச்சியான்னு ஒரு கடுதாசி எழுதினானா, இல்ல நேர்ல தான் வந்து பார்த்தானா? அப்படி சொல்லாதீங்களா. உயிரோட இருந்தா உலகத்துல எந்த முறையில இருந்தாலும் என்னை தேடி ஓடி வந்திருப்பான். ஆனா என்னமோ ஏதோ எனக்கே புரியல. என் தோல்ல போட்டு வளர்த்த அந்த மகனை என்னால மறக்கவே முடியல. வருஷா வருஷம் அவனுக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் புது துணி எடுத்து வைக்க நான் மறக்கிறதே இல்லை. எப்பவாவது அவன் திரும்பி வந்தா நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ. ஆனா நான் அவனை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? அது போதும். மாப்பிள, இந்த ஊர்ல ஒரு கழுதை கிடைக்குமா? ஏமாமா? அது வால்ல பட்டாசை கட்டி விடணும்னு ஒரு ஆசை. சின்ன பையன் புத்தி மாமா. ஆமா, சில நேரத்துல வரும். சிலது வெடிக்காம கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிறேன். எடுங்க. ஆமா, அப்படியே இருங்க. என்ன வேலை செஞ்சீங்க?
கூடாத இடத்துல போட்டா என்ன ஆண்டி போன் வந்துருப்பா. மகாராஜன் வாட்? 3 பேர் தப்பிச்சிட்டாங்களா? எப்படி? ஐயோ, ரொம்ப பொல்லாதவங்கப்பா. இதோ வந்துட்டேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். என்ன மாப்பிள உடனே வர்றேன்னு போனாரு, இன்னும் ஆளை காணோம். ஆமா, நீ இந்த கேசத்தை விடவே மாட்ட போல இருக்கு. என்ன பொண்ணு உம்முன்னு போறா, மாப்பிளைய காணோன்னு உம்முன்னு போறா போல இருக்கு. உம்முன்னு வந்துருவார், உட்காருங்க. ஏன் கட்சி எடுக்கிறீங்க? ஒண்ணு செய்யாதீங்க.